Hi friends, Anna University November December 2024 B3251 Basic Electrical and Electronics Engineering ஓட அரியர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்தது. கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததா டஃப்பாக இருந்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ளஸ் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இதில் கேட்டிருந்தாங்களா அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரோட ஃபுல் ஆன்சர் கீ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் கீ ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 கிட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா, பவர் ஃபேக்டர், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்ட் ஜெனர் டயோட், டிரான்சிஸ்டர் பயாசிங், சீக்வென்ஷியல் அண்ட் காம்பினேஷன் சர்க்யூட், யூனிவர்சல் கேட்ஸ், மூவிங் காயில் மீட்டர் அண்ட் மூவிங் அயன் மீட்டர். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ப்ரீவியஸ் இயரில் வந்த கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஒரு சில கொஷின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருந்தது. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் 13 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு அட்டன் பண்ணுற மாரி தான் இருந்தது. 11th பார்த்தீங்கன்னா மெஷ் மெத்தடில் ஒரு கரண்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க மெஷ் அனலைசிஸ் யூஸ் பண்ணி. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஈஸியான ப்ராப்ளம் தான், பேசிக்கான ப்ராப்ளம் தான். அதுக்கு பியில் பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி சர்க்யூட், ஃபைண்ட் இம்பிடன்ஸ், கரண்ட், பவர் அண்ட் பவர் ஃபேக்டர் ஆஃப் த சர்க்யூட் ஏசி சப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. நான் ரெண்டுமே கொடுத்தது தான். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மெஷ் அனலைசிஸ் நோடல் படிங்கன்னு சொன்னேன். பி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி சர்க்யூட்டு ப்ராப்ளம்ஸ் பாருங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி கரெக்டாக கேட்டுட்டாங்க. 12th கொஷின் பார்த்தீங்கன்னா டிசி மோட்டார், டிசி ஜென்ரேட்டர் கொடுத்துருந்தேன் ஏ பார்ட்டில். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிசி ஜென்ரேட்டர் கேட்டிருக்காங்க. பி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார், 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இதெல்லாம் படிக்க சொல்லி கொடுத்துருந்தேன். இல்லை பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டுட்டாங்க. 13th பார்த்தீங்கன்னா ஜெனர் டயோடு, பிஎன் ஜங்ஷன் டயோடு, சிலிக்கான் ஜெர்மானியம் அண்டு பிஜேடி இந்த 4 கொஷினும் ஒரு பார்ட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஜேஎஃப்டி, மோசெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் அதெல்லாம் கொடுத்துருந்தேன். இல்லை பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிஜேடி வந்துருச்சு, இது நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. 14th கொஷனில் பார்த்தீங்கன்னா கெனானிக்கல் ஃபார்ம் டு எஸ்ஓபியில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈஸியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். கிவ் த ப்ரொசீஜர் ஃபார் த டிசைன் ஆஃப் ஏ காம்பினேஷன் சர்க்யூட், இது ப்ரீவியஸ் இயரில் வந்த கொஷின்ஸ் தான். அதுக்கு பியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பைனரி கோட் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கேமேப் ரெப்ரசன்டேஷன். 15th பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஓ இந்த கொஷின் நம்ம கொடுத்துருந்தோம். மெத்தட் ஆஃப் மெஷரிங் 3 பேஸ் பவர் இந்த கொஷினும் சொல்லியிருந்தேன். பியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் எக்ஸ்பிளைன் தர் ஃபங்க்ஷன் இன் டீட்டெயில். சிடி ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் பிடி ட்ரான்ஸ்ஃபார்மர், 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எலாபரேட் த ஆப்ரேஷன் ஆஃப் எனர்ஜி மீட்டர் கேட்டிருக்காங்க. பார்ட் சி பொறுத்த வரைக்கும் நோடல் அனாலிசிஸில் வந்து கொஷினும். பியில் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஜென்ரேட்டர், இதில் பி பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஜென்ரேட்டர் இதையும் நான் படிக்க சொல்லியிருந்தேன். அது கீழே பார்த்தீங்கன்னா எஸ்ஓபிபிஓஎஸ், இது வந்து 5 வேரியபிள் வச்சு கேட்டிருக்காங்க. இது தெரிஞ்சவங்க போட்டிருப்பீங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ஒரு மாட்ரேட்டான கொஷின் பேப்பர் தான். நீங்கள் இதில் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஃபுல்லாக நல்லா எழுதினீங்கன்னா ஒரு நல்ல கிரேட் கூட ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை போடுறேன். தேங்க்யூ.